தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த அருமையான நாளுக்காக சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய திருவார்த்தை நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. இஸ்ரவேல் மக்கள் கிதியோனுடைய ஆளுகையிலே அவருடைய பராமரிப்பில் கடவுளால் வழிநடத்தி வரும்பொழுது அவர்களுக்கு பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், இடையூறுகள் வந்தது. அத்தனையிலும் கர்த்தர் கிதியோனுடைய ஆலோசனையின் மூலமாக, கிதியோனுடைய வழிநடத்தல் மூலமாக அவனை பாதுகாத்தார். இஸ்ரவேல் மக்களை இவர்கள் மனந்திரும்பி ராஜாவாய் நீங்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் மறுத்து உங்களுக்கு கர்த்தர் தான் ராஜாவாக இருப்பார் என்று சொல்லி பிறகு மீண்டுமாக அவரிடத்தில் ஒரு ஒப்படைப்பு உள்ள ஒரு காரியத்தை செய்கிறார். உங்கள் கைகளிலே நீங்கள் திருடி வைத்திருக்கிற பொற்கடுக்குகளை கொண்டு வந்து என்னிடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அதையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீதியானரிடத்தில் கொள்ளையடித்த பொருள்களை கொடுத்தவுடனே ஒரு ஏபோத்தை செய்து அவர்களுக்கு தண்டனையாக சோரம் போகின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த சோரம் போன நிலையில் அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் தோற்று போகிறது. சோரம் போன வாழ்க்கை, அந்த சோரம் போன வாழ்க்கைக்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை அமைதியாக 40 வருடம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 40 வருடம் ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்கு வருகின்ற அந்த நிலை எப்பொழுது வரும் என்று சொன்னால், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 படி, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ என்ன செய்ய, உன் தேவனாகிய கடவுளிடத்தில் அன்பு வை. த அட்லாண்டிக் பத்திரிகையில் சமூக விஞ்ஞானியான ஜீன் ட்வைன் என்ற இளம் வாலிபர்கள் செயல்பாடுகளும் அவர்கள் மகிழ்ச்சிகளும் அதன் தாக்கமும் என்று ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த ஆய்வில் அவருடைய செயல் மின் திரைகளை பயன்படுத்துவதாகவும் வேறு சில இல்லாத செயல்களை கொண்டு அவருடைய ஆய்வின் முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. மின்சாதன திரையை ஈடுபடுத்தி செய்த செயல்கள் குறைவாக இருந்தது. மகிழ்ச்சியை அந்த வாலிபர்களுக்கு அளிப்பதாகவும், அதே சமயம் அந்த திரைகளை பயன்படுத்தாத செயல்பாடுகள் மிகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இருந்தது. இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, மின் திரைகள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அந்த மொபைல், கை அலைபேசி, இந்த காரியத்திலே நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக சீரழிந்து போகிறது. நேரம் வீணாகி விடுகிறது, நம்முடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்படுகிறது, நம்முடைய முயற்சிகள் தோற்கப்படுகிறது, புதிய காரியங்களை, புதிய சிந்தைகளை நாம் கற்றுக்கொள்ள சோம்பேறித்தனமாய் மறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த மொபைலை தூக்கி போடுங்கள். முற்போக்கான சிந்தனை உள்ள இயேசுவினிடத்தில் அன்பு வையுங்கள். முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு இஸ்ரவேல் மக்களை அந்த அன்பு வைக்கும்படி தூண்டின இந்த கிதியோனை போல அந்த தூண்டுதலுக்கு வழிகாட்டியாக 40 வருஷம் அமைதலாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தது, சீராக இருந்தது. இன்றைக்கு இந்த 40 நாட்கள் இயேசுவினுடைய பாடுகளை சிந்திக்கிற, தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கை, 40 நாட்கள் நோவாவின் காலத்தில் மழை பெய்யாமல் இருந்த அந்த நிலை, 40 நாட்களில் நினிவே அழியும் என்று சொன்ன அந்த சாபம், இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் இன்றைக்கு 40 நாட்களில் நம்மை அமைதியாக வழிநடத்த அழைக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாக பாவம் செய்யாதபடி, ஒருவர் குற்றங்களை ஒருவர் மறந்து அன்போடும் பரிவோடும் இன்பத்தோடும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள கடவுளை நோக்கி இந்த நாளிலே செபிப்போம். கடவுள் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த நாளிலே நம்மை நடத்துவார். செபிக்கலாம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய பாடுகளுக்கு காரணமான எங்கள் பாவங்களை விட்டு ஒழிக்க, எங்களுடைய அமைதியற்ற போராட்டமான வாழ்க்கை
40 நாட்களிலே அமைதியை அடையும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வீணாக போகாது, வாழ்வை தரும், ஆசீர்வாதத்தை தரும். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குகிறோம்.